எல்லாருக்கும் வணக்கம். சோபகிருது வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஏற்கனவே குரோதி வருடத்துக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதம் இருக்கு இல்லையா, குரோதி வருடத்தோட சித்திரை மாதம், அதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஏன்னா வருஷத்தோட மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன், அவர் மேசத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. எப்போவுமே சித்திரை மாதம்னா மேசத்துக்குள்ளே சூரியன் உச்சம். அதோட இந்த மாதத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறதும் உடையுது. கும்பத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போயிடுறாரு, ராகுவோட போய் இணைஞ்சிக்கிறாரு. அதோட புதன் வக்கரமாகி கிடந்தார் இல்லையா மீனராசியில், 3ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு அங்கே இருந்துட்டு 23ஆம் தேதி மேசராசிக்கு போயிடுறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்தார். 12ஆம் தேதி அன்னைக்கு அவரும் மேசராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேசராசியிலிருந்து 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் மேசத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பண்ண போகுது, என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சித்திரை மாதத்தோட தொடக்கம் அப்படின்னா சனியோட இடத்துல மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ சனி உங்களோட ராசியிலே தான் இருக்கார். ஜென்ம சனி அப்படிங்கிறது தான். அதோட செவ்வாயும் அவரோட சேர்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது பங்குனி மாதம்லாம் ஒன்றும் வெளியில் சொல்லிக்க முடியல. ஏதோ வெள்ளையும் சொல்லியுமா சுத்தரனே ஒழிய 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. நானும் சுற்றி வரேன். 4 பேர் பார்த்தா நம்ம மெப்பாக தான் தெரிகிறோம், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி இருக்கும். கடை வாங்கினா வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு கடை, ஏதோ 4 பேர் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதையோ வைக்காத வச்சிட்டோ விற்றாத விற்றுவிட்டோ கடனை அடைச்சிக்கிட்டு கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா ஊருக்கு மெப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிச்சு. என்ன காரணம்னா, இந்த செவ்வாயும் சனியும் ராசிக்குள்ளேயே சேர்ந்துருக்காங்க. உங்களோட ராசிப்படி இளரசனியோட ஆதிக்கம் நடக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப கொள்கை பிடிப்போட நம்ம நடந்துக்கவே முடியாது. நம்ம ஒரு பக்கம் நினச்சோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் யோசிக்கும். ஒரு 10 ரூபா வச்சுருக்கேன், நாளைக்கு ஒரு செலவு இருக்குது, ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணும், சரி அடைச்சிவிட்டு மீதி காசை வச்சு செலவு பண்ணோன்னா அப்போ தான் இன்னொரு கடன்காரன் வந்து நிற்பான். அப்படி இல்லைன்னா ஒரு வைத்திய செலவு வந்து நிற்கும். அந்த 10 ரூபா நம்ம நினச்ச இடத்துக்கு போகாதே ஒழிய வேறு இடத்துக்கு தான் போவோம். அப்போ வாழ்க்கைங்கிறத நம்ம இழுக்க முடியாது, அதுதான் நம்மளை பிடிச்சி இழுக்கும். அது போகிற பின்னாடியே தான் நம்ம போகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பே வந்துருச்சு உங்களுக்கு. இந்த சித்திரை தொடங்கும் போதெல்லாம் அடப்போட காசு இல்லாதவங்க கூட நிம்மதியாக இருக்கான், காசை வச்சுக்கிட்டு நான் நிம்மதி இல்லைன்னு காசு இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்லை. அப்படி தான் வாழ்க்கைங்கிறது ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த மாதத்தோட 9ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி மீன ராசிக்கு போயிட்டார். அப்பாடா, உங்களோட ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்துக்கு போகிறாரு, ராசியை விட்டு போகிறாரு, சனியை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் 2க்கு போகிறாரு. அப்படிங்கும்போது பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கிறோம். அப்பாடா, ஏதோ 10 ரூபா காசு பணம் வந்துருச்சுரா, ஒருத்தன் தரணுன்னுட்டு இருந்தான், ரொம்ப நாள் கழித்து கொடுத்துட்டான், நல்லாடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவனுக்கோ 10 ரூபா கொடுக்க வேண்டியிருந்தால் தூக்கி கடாசிட்டு நம்ம பொழப்பு பார்க்கலாம். அதுமாரி தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். சரி, இப்படியே உட்காந்தா சுத்தப்படாது, நேரம் சரியில்லைன்னு எவ்வளோ நாளைக்கு தான் உட்காந்துருக்கிறது, உட்காந்துருந்தாலே நேரம் சரியில்லாமல் போடும் போல இருக்குது, நட்டமாக போனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணுண்டான்னு துணிஞ்சு இறங்கிடுவீங்க. அப்போ அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது சனி பகவான் ராசியில் இருக்கும்போது உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுத்துருவார். உட்காந்துருந்தால் பலன் கிடைக்காது. நீங்கள் உழைச்சி நேர்மையாக இன்னொரு உயிருக்கு எந்த விதமான தீங்கு நினைக்காம, இன்னொரு மனிதர்களுக்கு தீங்கு நினைக்காம, கர்ம வினைகளின்படி நியாயமாக சட்டத்திற்கு புறம்பு இல்லாமல் ஒரு தொழில் பண்ணிங்கன்னா சனி உங்களை சாதிக்க வச்சுருவார். கையை அப்படியே கொடுத்து தூக்கி விடுவார் உங்களை. சரி, இவ்வளோ கஷ்டத்துலேயும் நேர்மையாக இருக்க பாடுறேன் அப்படின்னு உங்களை வாழ்த்தி தூக்கி விடுவார். பழைய கடன்லாம் அடைச்சிடலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அற்புதமான மாற்றம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி ஆகி போன பிறகு உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதோட மாதம் தொடங்கி 3ஆவது நாளே புதனும் வக்கர நிவர்த்தி, பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கும்போது படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், பாக பிரிவினைகள் செய்துக்கலாம். இப்போ படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குங்கும் போது தான் நமக்கு ஒரு பெருத்த சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். என்னடா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் குந்தி இருக்கோம், கேட்டால் 7.5 சனி நடக்குது, வேலை கிடைக்காதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஜாதகத்தை பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் படிக்காதவங்களாம் 10 ரூபா சம்பாதிக்கிறோம், படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம்,
சொந்த பந்தத்திலே கேட்குறாங்க, என்னப்பா எங்கேயும் போலியான்னு. நான் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறனோ இல்லையோ கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல, அதுக்குனாச்சும் எங்கன்னா வேலைக்கு போகணுன்னு இருந்தவங்க வேலைக்கு போயிடலாம். அது மாதிரி நம்மளோட பிள்ளைகளும் வேலைக்கு போகாமல் இருந்தாங்கன்னா இப்போ பொறுப்பை உணர்ந்து ஒரு வேலையை தேடி போய் உட்காருவாங்க. வீட்டில் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அமையுதுங்கிறப்ப உதிரி வருமானம் பெருகும், பழைய கடன்லாம் அடைச்சி விட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதோட சித்திரை 12 மேசராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் வெற்றிகள் ஸ்தானத்துக்கு வராரு. 12ஆம் தேதி வரைக்கும் தனஸ்தானம், 12ஆம் தேதிக்கு பிறகு வெற்றிகள் ஸ்தானம், ரெண்டுமே நல்ல அமைப்பு தான். அதோட இந்த சுக்கிரனோட மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் எதிர்பாராத லாபம் அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஒரு தங்க நகை வாங்கக்கூடிய யோகா அமைப்பு இது எல்லாம் கிடைக்குது. அதோட சித்திரை 18 ரிஷபராசிக்கு குரு போகிறாரு. குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு உங்களோட ராசிக்கு தன லாபாதிபதி, 2க்கும் அவர் தான் அதிபதி, 11க்கும் அவர் தான் அதிபதி. அப்போ அப்படிப்பட்ட குரு உங்களோட ராசிக்கு எங்கே போகிறாரு? 4வது வீட்டுக்கு போகிறாரு. 3ங்கிறது குரு இருந்த இடங்கிறது சுமாரான இடம் தான். 4 அப்படிங்கிறது நல்லதா ஜோசியரா அப்படின்னு கேட்டால் அதுவும் சுமாரான இடம் தான். அவரோட பார்வை 8, 10, 12 இந்த 3 வீட்டில் உழுவுது. அர்த்தாசிரம குருவாக இருக்கிறதால அலைய வைப்பார், ஏகப்பட்ட அலைச்சலை கொடுப்பார். ஒரு காரியம் நடக்கணும்னா மற்றவனுக்கு 2 நாளில் நடக்குதுன்னா நமக்கு 10 நாள் அலைஞ்சாதான் நடக்கும். அதுமாதிரி கல்யாணம் காட்சி அப்படின்னு அடிக்கடி பத்திரிக்கை, தொலைதூரத்துலேருந்து உறவுகள் வகையில் விசேஷம் எதுவுமே தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் போய் நின்னாகணும், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே தான் உட்காந்துருக்கணும். அலைச்சலை கொடுப்பாரு, அலைச்சலால் உடம்புல பிரச்சனையை கொடுப்பார். அர்த்தாசிரம குருனாலே ஆரோக்கியத்தை அடித்து நொறுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஏற்கனவே ஜென்மசனி ஒரு பக்கம் கிளுகிளுன்னு இருக்கு, இப்போ அர்த்தாசிரம குரு வந்துருச்சு அப்படிங்கிறதால உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு வயசு ஆகிடுச்சு, 40 வயசு ஆகிப்போச்சுன்னா கொஞ்சம் வாயை கட்டணும். ஏன்னா சனி ஜென்ம சனின்னா வயிற்றில் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். வயிற்றில் சனி உட்காந்தாருன்னா குடல் பிரச்சனையை கொடுப்பாரு. திடீர்னு பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு, சாப்பிடாமலே வயிறு உப்பிக்கும், பெருசாக இருக்கும், ஒரு மூச்சு விட்றதுல சிரமம் இருக்கும், ஒரு படியேறி இறங்க முடியாது, சாப்பிட்ட சோறு செரிக்காது, ஏற்றுக்கிட்டு வரும், இந்த அல்சர் பிரச்சனை, தொண்டையில் புண்ணு, இது எல்லாத்தையும் கொண்டாந்து போடுவாங்க. விரும்பினதை சாப்பிட முடியாது. வீட்டிலேயே போய் சாப்பிட உட்கார்ந்தோம்னா பசிக்காது, ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆகார கட்டுப்பாடு கவனம். வயிற்றில் பிரச்சனை அப்படின்னு இருந்ததுன்னா உடனே மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அப்பப்போ அதுக்கு உண்டான வைத்தியத்தை பார்த்துருங்க. இல்லைன்னா நம்ம தேவையில்லாத உடல் பருமன் ஆகிப்போம். எதிர்பாராத அளவுக்கு உடல் பருமன் கொடுக்கும், அல்சர் கொடுக்கும். அதை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு கல்யாணம் காட்சின்னு போனால் கூட இலை ஃபுல்லாக பதார்த்தம் இருக்கும், எட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சோண்டு தயிர் சோத்தை தின்னுட்டு ஏஞ்சி வந்துட வேண்டிய தான். அப்படி தான் இருக்கும் நிலைமை அப்படிங்கிறது. ஆசைப்பட்டு கொஞ்சம் தின்னுட்டோம்னா அதுக்கப்புறம் நடமாட முடியாது. அதோட கொஞ்சம் இந்த லாகிரி வஸ்து பழக்கத்தெல்லாம் குறைச்சிக்கணும். அதுமாதிரி கொஞ்சம் எண்ணெய், காரம், மசாலா, கொழுப்பு இது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு சாத்வீக உணவுக்கு மாறிக்கணும். காய்கறி, கீரை, பழம் இதை கொஞ்சம் உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க. அதோட பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. குரு பகவானோட பார்வை ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 வீட்லேயும் உள்ளுது. 8 அப்படிங்கிறது உங்களோட இனம் புரியாத கவலைகள் அப்படிங்கிறது மனசில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் மறக்கடிக்கும். இந்த குரு பகவானோட பார்வைக்கு அந்த பலன் இருக்குது. அதோட 10ல் குரு பார்வை எழுதும் போது தொழில் ஓரளவுக்கு இழுத்துக்க பிடிச்சிக்கன்னு ஓடிக்கிட்டே இருந்து 10 ரூபா நமக்கு கடன் வாங்க வேண்டிய சூழலை கொடுக்காது. ஏதோ நல்லபடியாக இருப்போம். எவனுக்காக ஜாமீன் போட்டு நம்ம மாட்டினா தான் உண்டு கடனில். அதனால் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. மற்றபடி உங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வராது. அதோட 12லேயும் குரு பார்வை இருக்கும்போது சுப செலவுகள் வரும். பெரிய அளவில் வைத்திய செலவு அப்படிங்கிறது கொடுக்காது. ஏதோ உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போகணும், 1000-2000 சரியாயிடும், பரவாயில்ல, பயப்பட வேண்டியதில்லை. அதோட பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். ஏன்னா சித்திரை 23 மேசத்துக்கு புதன் போயிடுறாரு, 3வது வீட்டுக்கு புதன் போகிறாரு. அப்படிங்கும்போது சகோதரர்களோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும். சொத்தை பாகம் பிரிச்சுக்கணுன்னா பிரிச்சுக்கலாம். மற்றபடி இந்த வருட பிறப்புற அன்னைக்கு விடிய காலையில் எழுந்திரிச்சு குளித்து முழுவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் கடவுளை வணங்கிட்டு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி எள் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. சித்திரை மாதம் நல்ல மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.